வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது திரேதா யுகத்துக்கு முந்தைய ஒரு கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்கோலம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அரக்கோணம் பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது. ஸ்ரீ கிரிராஜ கன்னிகை தாயார் சமேத ஸ்ரீ ஜலநாதீஸ்வரர் கோவில். தக்கோலம் தக்கன் தலையை கொய்த ஸ்தலம். பிரகஸ்பதியின் தம்பி உததி முனிவர் தன் நோய் நீங்கப்பெற சிவபெருமான வழிபட நந்திதேவர் தன் வாயால் கங்கையை வெளிப்படுத்துகிறாரு. அந்த கங்கையில் நீராடி சிவபெருமான வழிபட்டு நோய்கள் நீங்க பெறுது. சிவபெருமான சூழ்ந்த கங்கை, ஆதலால் ஜலநாதீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் இதற்கு பெயர். இந்த கோவிலில் நந்தி தீர்த்தம், பார்வதி தீர்த்தம்னு இருக்குது. கோவிலுக்கு வெளியில் நந்தி தீர்த்தத்தில் கங்கை வெளிப்பட்ட இடம் இருக்குது. சம்வர்த முனிவர் பூஜித்து பேறு பெற்ற ஸ்தலம். பிருத்திவி லிங்கம், மணல் லிங்கம், தீண்டா திருமேனி ஆவுடையாருக்கு மட்டுமே இங்கே உத்தராயண காலத்தில் செந்நிறமாகவும் தட்சிணாயன காலத்தில் வெண்மை நிறமாகவும் இருக்கும். பார்வதி தேவி அனைத்த தடம் சிவலிங்கத்தில் இன்றைக்கும் இருக்குது. பார்வதி தேவிக்கு வழிபட்ட திருமேனி இங்கே. தட்சிணாமூர்த்திக்கு இங்கே ஆசான கோலத்தில் இருக்கிறாரு. வலக்கால் தொங்கவிட்டு இடக்கால் குறுக்கால் இட்டு ஆசான கோலத்தில் இங்கே இருக்கிறாரு. கருவறை நிலையில் இங்கே பார்க்கடலில் அசுரர்கள் தேவர்கள் அமிர்தம் கடைகிற மாதிரியும், வாயிலில் சிவகணங்கள் அகோர பற்களுடன் காட்சி தர்றது இந்த கோயிலில் மட்டும்தான். சம்வர்த முனிவர் பூஜித்து பேறு பெற்ற ஸ்தலம். இவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த இந்த கோவிலுக்கு நாமளும் போயிட்டு வழிபட்டு புண்ணியங்களை தேடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.